திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பாக பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்திரம் பகுதி 5 பார்க்க போகிறோம். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சூத்திரம் 16. தத்பரம் புருஷ்யதோர் குண வைத்ருஷ்யம். தத்பரம் புருஷ்யதோர் குண வைத்ருஷ்யம். இது 16வது சூத்திரம். இதை நான் உங்களுக்கு பிக்சராகவும் போடுறேன். ஸ்பெல்லிங் நமக்கு அதிகமாக ப்ரொனவுன்ஸ் ஆகுதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு பிக்சராகவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆத்மனை அறிந்தவர்கள் பண்புகளில் கூட பற்றற்ற ஆகிவிடுகிறார்கள். யோகத்தில் மனிதத்தன்மை இல்லை, அது சுயநல நோக்கு கொண்டது என்று பலரும் நம்புகிறார்கள். ஆனால் யோகத்தின் உயர்வான குறிக்கோள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்கள். உண்மையில் சராசரி மனிதர்கள் நேசத்தில்தான் உடைமைத்தனமும் பாரபட்சமும் இருக்கிறது. அடுத்தவர்கள் மீது நாம் காட்டும் அன்பின் பின்னணியில்தான் சுயநலம் ஒளிந்திருப்பதை நம்மால் மறுக்க முடியுமா? ஆத்மாவிடம் கொள்கின்ற நேசத்தை அப்படி ஏதேனும் இருப்பதில்லை. அடுத்ததா, உண்மையான அன்பு ஒருவர் இருக்கும் இயல்பிலேயே அவர் நேசிக்கும் அவரிடம் அழகு இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதா, அவர் பலம் பொருந்தியவரா என்றெல்லாம் பார்க்காது. மக்கள் உண்மையில் எப்படி இருக்கிறார்களோ அதுவே ஆத்மன். தன்னுடைய ஆன்மாவை நேசிப்பவரால் உலகெங்கும் பரவி கிடக்கும் உயிர்கள் பொருள்களை நேசிக்க முடியும். அதாவது உயிர் பொருளையும் நேசிக்க முடியும், உயிரற்ற பொருளையும் நேசிக்க முடியும். அத்தகைய அன்பை, அதன் விஸ்வரூபத்தை சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பாருங்கள், நாம் எல்லோரும் அனுபவித்து கொண்டுதான் சிறிய அளவிலான அன்பு அளவற்ற ஆழமும் விரிவும் கொண்ட பேரலையிலே எட்டுகிறது. நம்முடைய கண்டுணர்தல், புரிந்து கொள்ளும் திறன் மங்கி கிடக்கிறது. அதனால்தான் நாம் அன்புக்குரியவர் செய்கின்ற பெரிய தவறுகளை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அவரிடம் உள்ள நல்ல விஷயங்களை மிக சொற்பமாயினும் அவற்றை மிகைப்படுத்தி பேசுகிறோம். ஆகா, அவர் எப்பேற்பட்ட மனிதர், அவரை போல உண்டா என்று பாராட்டுகிறோம். சின்ன ஒளிக்கீற்றுதான், ஆனால் இதை பேரொளியாக மாற்ற முடியும். உங்கள் அன்பை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். அது மனதை தூய்மையாக்கும். தூய்மையான அன்பு அமைதியானது, சாசுவானது, சுவாதமானது. தன்னில் வந்து கலக்கின்ற நதிகள் கடல் நிலை குலைந்து விடுவதில்லை. ஞானிகள் உள்ளத்தில் ஆசையால் அலைப்புரண்டு போவதில்லை. அவன் அமைதியை அறிந்தவன், ஆசையை மறந்தவன். அவனிடம் ஆணவமோ அகந்தையோ கிடையாது. அவன் ஆவலின்றி வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஆன்மா சார்ந்தது. தமஸ், ரஜஸ், சத்வம் இவை மூன்றிலும் மனிதர்கள் குணமாகிறது. அவர்களுடைய சக்தி வேறுபாடு கொண்டே வெளிப்படுகிறது. இயற்கையின் கட்டமைப்பிலும் இவையே அடிப்படையாக உள்ளன. ஆனால் ஆன்மாவு முக்குணம் கடந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆன்மா தானே ஒளிர்வது, தன்னில் பரிபூரணம் ஆவது. ஆன்மாவின் இயல்பு அறிந்தவர்கள் எதன் மீதும் பற்று வைப்பதில்லை. பற்றிருப்பதே ஞானியின் லட்சணம். அடுத்து சூத்திரம் 17. விதர்க்க விசாரணந்தா ஸ்மீதானுகமத் சிம்ரஜ்ஞதா. அதாவது அதற்கான பொருள், ஆராய்ச்சி, விவேகம், இன்பம், நிர்குண அகங்காரம் இவற்றை தொடர்ந்து வருவது உணர்வுடன் கூடிய சமாதி. பதஞ்சலி முனிவர் சமாதியை 2 வகைப்படுத்துகிறார். ஒன்று சம்ஞாத சமாதி, உணர்வோடு கூடியது. மற்றொன்று அசம்பிரஜாதிய, அதாவது அசம்பிரஜ்ய சமாதி என உணர்வோடு. இது உணர்வோடு கூடாதது, ஒன்று உணர்வற்றது, ஒன்று உணர்வு இல்லாதது. சரிங்களா? ஒன்று உணர்வோடு கூடியது, இன்னொன்று உணர்வு இல்லாதது. ஓகேங்களா? சம்ரஜ்ய சமாதி ஸ்வதர்க்கம், நிர்விசாரம், ஆனந்தம், சம்மீதம் என 4 பிரிவுகள் வரும். அதாவது ஸ்வதர்க்க சமாதி என்பது தூல பொருள்களை கொண்டு செய்கின்ற பயிற்சி. அதாவது விதர்க்க சமாதி, இது ஒரு பொருளை மற்ற பொருளிலிருந்து பிரித்து அதன் மீது மனதை பதித்து தியானித்தல் ஆகும். இதில் மனம் பக்குவப்படுகிறது, உங்கள் கட்டுக்குள் வந்துவிடுகிறது.
தூல உருவத்தை தியானிக்கிற போது அந்த உருவம் வழிபாட்டின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பக்குவப்பட்ட பின் சூக்கும நிலையிலும் உணர்ந்தறியும் ஆற்றல் மனதுக்கு வந்துவிடும். அறிவே ஆற்றல். ஒரு பொருளை பற்றி அறிய தொடங்கும் பொழுது அதை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறோம். நாம் தியானிப்பதை இயற்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய மனம் அவற்றை தியானிக்க தொடங்குகிற போது அவற்றின் மீதான ஆதிக்கம் செலுத்துகின்றன ஆற்றல் உண்டாகிறது. விதர்க்கம் என்ற சொல் விதக்கம் என்றால் வினா, அதாவது ஸ்வீதர்க்கம் என்றால் வினாவுடன் அமைந்தது என்ற பொருள். இது தியானிப்பவன் தூல பூதங்களிடம் அவற்றின் இயல்பையும் ஆற்றலையும் தனக்கு வெளிப்படுத்துமாறு கேட்பது போலாகும். ஆனால் இப்படி பெறுகின்ற சித்திகளில் எல்லாம் சாதகன் ஆன்ம நாட்டத்தை குறைத்து உலக பற்றி அதிகரித்து விடும். இதுதான் விதர்க்க சமாதி. அடுத்து விசார சமாதி. ரெண்டாவது விசார சமாதி. சூட்சும பூதங்களை தியான பொருளாக கொள்வது. அதாவது சூட்சும பூதங்களை தியான பொருளாக கொள்வது. அவை காலத்திலும் இடத்திலும் இருப்பதாய் தியானிப்பது. இது விவேகத்திற்கு அப்பாற்பட்டது. இதில் கற்பனை செய்தால் உண்டு. கண்ணெதிரே நதி இல்லை என்றாலும் கற்பனை செய்து கொள்ள முடிகிறது தானே. சுவை, ஒலி, ஸ்பரிசம், ஓசை, மனம் இவற்றை தொடக்கத்தில் அனுபவிக்கிறோம். அப்போது ஸ்தூல பொருளின் துணை வேண்டியிருக்கிறது. ஆனால் பயிற்சி பெற்ற பின்பு அவற்றை சூக்குமத்தில் அறிந்து கொள்கிறோம். அதுவே விசார சமாதி. ஸ்தூல பொருட்கள் ஆற்றலையும் சூக்கும பொருட்கள் ஆற்றலையும் அறிந்து தெளிவுறுவதே முழுமையான அறிவு. அடுத்து ஆனந்த சமாதி. இதில் அறிவுக்கு பதிலாய் மனம் பங்கு பெறுகிறது. காரண காரிய கடந்து சித்தத்தின் மீது செயல்படுகிறது தியானம். இது செயல், சோம்பல் போன்ற குணங்களற்ற இத்தியானத்தில் இன்ப நிலை வாய்க்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அடுத்த சமாதி ஸ்மித சமாதி. தன்னை பற்றிய உணர்வை தவிர மற்றெல்லாம் மறைந்துவிடும் தியானத்தில் முற்றிய நிலை இது. தூல பொருள், சூக்கும பொருள் பற்றிய எண்ணங்கள் போய் நான் என்கின்ற உணர்வின் சத் நிலை மட்டும் எஞ்சி நிற்கும். இந்த நிலையில் இயற்கை கலப்பு போர், அதாவது பிரகிருதிகளார் எனப்படுவர். இத்துடன் நிற்க விடாமல் கடந்து செல்பவர் முக்தி பெறுவார்கள். இங்கே மூலமான மெய்ப்பொருள் பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. தனியொரு படைப்பில் தங்குகிற மெய்ப்பொருள் சுயம் என்கிறது. இதுவே ஆத்மன் எனப்படுவதும் அதை மெய்ப்பொருள் பிரபஞ்ச அளவில் வியாபிக்கின்ற போது பிரம்மன் என்று அறியப்படுகிறது. இதில் இரு தன்மை இல்லை, இரண்டும் ஒன்றே. அடுத்து இந்த அண்ட பெருவெளி எப்படி உருவானது? பிரகிருதியால் உண்டானது. பிரகிருதி என்பது என்ன? அது பிரம்மத்தின் ஆற்றல் அல்லது விளைவே ஆகும். அடுத்து வெப்பம் ஒரு சக்தி, தீயின் விளைவு. வெப்பமும் தீயும் பிரிக்கப்படாதவை. அப்படிதான் பிரகிருதியும் பிரம்மமும் ஒன்றை விட்டு ஒன்று இருப்பதில்லை. மேற் சொல்லப்பட்டது வேதாந்த கோட்பாடு ஆகும். ஆனால் பதஞ்சலி இதிலிருந்து வேறுபடுகிறார். அவர் பிரம்மமும் பிரகிருதியும் தனித்தனி செயலுமை நிலைகள், அவற்றை பிரித்தறிய முடியும் என்கிறார். பிரகிருதியும் பிரம்மமும் சம அளவில் உண்மையானது, சாசுவதானமானது என்பது அவருடைய கருத்து. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம் குறிக்கோளை பொறுத்தவரை வேதாந்த கோட்பாட்டுடன் அவர் ஒத்துப்போகிறார். இதுதான் இந்த 16க்கும் 17க்கும் உள்ள விளக்கம். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். இதில் சமாதி நிலையை எப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமாதி நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். நன்றி, வணக்கம். தானமும் தமமும் தாய் செய்வாரணி வானவர் நாடு வழி திறந்திடுமே. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.